ஒரு 20 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல ஒரு 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுலயே நல்ல பழுத்த தக்காளியா ஒரு பெரிய தக்காளி ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வந்து 2 கொத்து ஆட் பண்ணிருக்கேன். நல்லா ஃபுல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அளவு நல்லா வதங்கி வரணும். சோ நம்ம இதுல தேங்காய் ஆட் பண்ண கிடையாது. நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்கிரிடியன்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா உடம்புக்கு ரொம்ப கூட. அன்னைக்கு நாம வந்து செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு செய்ய போறோம். சோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சில இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம்ல, இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். டைம் எடுக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். இதுல 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிருக்கோம். நம்ம வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெயோட குவாண்டிட்டி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா செட்டிநாடு குழம்பு அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும். செக்குல ஆட்டின எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபிளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம ஆட் பண்ண வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணும். சோ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதுலயே நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிருக்கோம். இதுலயே கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ இத நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமா தான் ஆட் பண்ணிருந்தோம் வதக்கும் போது. சோ இது கம்மியா ஆட் பண்ணாவே போதும். சமயத்துல நீங்க தேங்காய் இல்லாதப்ப கூட இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காம இதே மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ட வெண்டிக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெண்டிக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிருக்கிறது நாட்டு கத்திரிக்காய். சோ நல்லா இருக்குங்க நாட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணி செய்யும் போது. இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். நம்ம இந்த மீன் குழம்புக்கு மாங்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஆற வச்சிருந்தோம்ல, அதை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். சும்மா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்க, தேங்காய் அரைச்சி எடுத்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நைஸா நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணும். வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம்ல புளி, அதில் நம்ம இதை ஊத்திக்கலாம். புளி கரைச்சல்ல நல்லா திக்கா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நம்ம ஃபுல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். ஏன்னா அதுல நம்ம ஸ்பைசஸ் தான் இருக்கும்ல, சோ அதனால நல்லா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சதுல நம்ம வந்து வரமிளகா ஆட் பண்ணிருக்கோம். சோ அதனால கம்மியான மிளகாத்தூள் ஆட் பண்ணா போதும். ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் போட்டா கூட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா வதக்கி விட்டுட்டு